இன்று வைகுண்ட ஏகாதசி. அதனால இன்றைக்கு முழுக்க பெருமாள் பற்றிய கதைகளும் சில விவரங்களும் தர இருக்கிறேன். சனிக்கிழமைன்னா பெருமாள் வழிபாடு செய்கிறோம் இல்லையா? அந்த சனிக்கிழமை பெருமாள் வழிபடுவது ஏன் அப்படின்னா, சனி பகவானின் கெட்ட பலன்களை நீக்கி செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற உகந்த நாளாக இந்த சனிக்கிழமை பெருமாளை வழிபடுகிறோம். சனி பகவானோட கெட்ட பலன்கள்லாம் போனோம்னா பெருமாளை இந்த சனிக்கிழமைகள்ல வழிபடணும். பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரை தான் முதல்ல வழிபடணும். தாயாரை முதல்ல வழிபட்ட பின்னர் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து விளக்கேற்றி அஷ்டோத்திர நாமங்கள் சொல்லி, அதாவது கோவிந்தா கோவிந்தா என உச்சரித்து வழிபடுவது சிறப்பு. குறிப்பாக புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் மிக முக்கியமானவை. வீட்டிலும் விளக்கேற்றி பெருமாளை வழிபடலாம். கோவிலுக்கு போக முடியாதவங்களாம் வீட்டிலேயே பெருமாளுக்கு விளக்கேற்றி வழிபடலாம். இந்த சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டின் முக்கியத்துவம் என்னன்னா, இந்த சனி தோஷம் நீங்கும் என்பதை சொன்னேன். அந்த சனி பகவானின் உக்கிரத்தை போக்கி அவரின் கெடு பலன்களில் இருந்து காக்க பெருமாள் அருள் புரிவார் என்பது நம்பிக்கை. புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபடுவது திருப்பதி ஏழுமலையானுக்கு உகந்தது. இது செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும். பெருமாளின் அருளால் மன அமைதி கிடைக்கும். நமது சங்கடங்கள் நீங்கும். கோவிலுக்கு சென்று பெருமாள் கோவிலுக்கு சென்று முதலில் தாயார் சன்னதியில் 5 மண் அகல் விளக்குகள் ஏற்றி வாசனை மலர்கள் சாற்றி வழிபட வேண்டும். பிறகு பெருமாள் சந்நிதிக்கு சென்று துளசி மாலை சாத்தி அஷ்டோத்திரம் சொல்லி தூப தீபம் காட்டி கோவிந்தா கோவிந்தா என ஜபிக்கலாம். கோவிலுக்கு போகும்போது தேவையான பொருட்கள் எடுத்து போகணுமே. என்னன்னு பார்த்தா, தேங்காய், வாழைப்பழம், பூ, வெற்றிலைப்பாக்கு, குங்குமம், விபூதி, சூடம் ஆகியவை பூஜைக்கு எடுத்துன்னு போகலாம். வீட்டில் வழிபடுறதும் இந்த மாதிரிதான். விளக்கேற்றி பெருமாளின் நாமங்களை சொல்லி இந்த தேங்காய், வாழைப்பழம், பூ, வெற்றிலைப்பாக்கு, குங்குமம், விபூதி, சூடம் ஏற்றி வழிபடலாம். குறிப்பாக இந்த சனிக்கிழமைகளில் இது சிறப்பான பலனை தரும். சிறப்பான நாட்கள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தவையாக கருதப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி போன்ற நாட்களிலும் பெருமாளை தீப தூபம் காட்டி வழிபடலாம். சிறப்பு வழிபாடாக செய்து வழிபடலாம். இந்த வழிபாடுகள் அனைத்தும் சனியின் தாக்கத்தை குறைத்து பெருமாளின் பரிபூரண அருளை பெற்று வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் பெற நமக்கு உதவும் இந்த வழிபாடு. மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போமா? அன்புடன் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.